ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆடி மாத பலன்ல தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் சூரிய பகவான் அவரோட கடக வீடு, அதாவது மிதுனத்துல இவ்வளவு நாள் இருக்காருங்க. மிதுனத்திலிருந்து கடக வீட்டில் உச்சம் பெற்ற குருவோடு இணையும் பொழுது ஆடி மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. சூரியன் வந்து தன் வீட்டுக்கே மறைகிறாருங்க. ஏன்னா சிம்ம வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் வரும் பட்சத்தில், கடக ராசியில் சந்திரனோட வீட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்த மாதம் சில சிறப்பான அமோகமான பலன்கள் நிறைய பேருக்கு நடக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே வந்து நல்ல ஒரு யோகமான காலம், நல்ல ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகக்கும் வந்து தலைமை பொறுப்பேற்று சில பேர் சில ஜாதகத்துல உங்க ராசிப்படி உங்க ஜாதகப்படி உங்க ராசியில உங்களோட லக்னாதிபதி சொல்லக்கூடிய உங்க ராசி அதிபதி வந்து மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல நீச்ச நிலைமையில இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து சூரிய பகவான் தான் பொறுப்பேற்று அந்த ஜாதகத்திற்கு தொழில், வேலை இந்த மாதிரி நிறைய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன். இதன் அடிப்படையில் சந்திரன் வீட்டுக்கு வருகின்ற தன் வீட்டுக்கு மறைந்து கடக வீட்டில் பெயர்ச்சியாகும் சூரியன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவானும் அவரோட சொந்த வீடு, அதாவது அவரோட ஆட்சி வீட்டுல மிதுன வீட்டுல ஒரு 3 மாசமா இருந்தாருங்க. இப்பொழுது அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் தமிழ் மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில அவரும் பெயர்ச்சி அடைகிறார் சூரியனோட. ஏன்னா சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்திலேயே இருப்பாங்க. குரு, சூரியன், புதன் இந்த 3 பேரும் இந்த மாதம் ஃபுல்லா 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுறாரு. அதே மாதிரி 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் புதன் வீட்டுக்கு, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில இருந்து பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரும் பாத்தீங்கன்னா முழு சுவர், அவரும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுவர். அவரும் வந்து இவ்வளவு நாளா கேதுவோட இருந்து சில பிரச்சனைகள், ஏன்னா சூரியன் வீட்டுல கேதுவோட இருந்து பெரிய பெரிய சிக்கல்களையும், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பொருளாதாரத்துல வந்து ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில இருந்தவருக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை போறது, பதவி போறது, தானாவே ரிசைன் பண்ற போற அமைப்பெல்லாம் வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவரோட அந்த சிம்ம ராசியில இருந்தது பாத்தீங்கன்னா அது 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு, ரிஷபராசி. 10ஆம் இடத்து அதிபதி அவரோட வீட்டுக்கிலிருந்து சிம்ம வீடு கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருந்த பட்சத்தில் கேதுவோட ஆதிக்கத்துல மாட்டி நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பு, சும்மா ஒரு அசிங்கம், தொழில் பண்ற இடத்துல ஒரு அசிங்கம், பொருளாதார மந்த நிலைமை என நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வந்த சுக்கிரன் இப்பொழுது அவரோட நண்பர் வீரான கன்னி வீட்டில் போக போறாருங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி மாற்றம் அடைகிறாரு. அவரு நீச்ச பலனை அடைய போறாருங்க. இவ்வளவு நாள் வந்து ஆட்சி உச்சம் என்ற நிலையில இருந்து மாறி அவரு நீச்சம் அடைய போறாரு. கன்னி ராசியில குரு சனியோட பார்வையில டைரக்டா பெறாரு. அதே மாதிரி செவ்வாய் வந்து மிதுன ராசியில இருந்து அவரோட பார்வையும், செவ்வாய் சனியோட பார்வை நீச்ச நிலைமையில் இருக்கும் சுக்கிரன் சில பேருக்கு யோகத்தையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாருங்க. மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்துல வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் முதல் 15 நாள் சூரியன் வந்து ஆதிக்கம் பெற்று இருக்கும் பட்சத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் வந்து தன் இடத்தை மாற்றி சில பேருக்கு நல்ல யோகங்களையும், சில பேருக்கு சில சங்கடங்களையும், சில பேருக்கு விபத்து, கண்டம், சில பேருக்கு வந்து பிரயாணங்களில் வந்து விபத்துகளையும் கொடுக்கறதுக்கான சில அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஒரு ராசிக்கும் ஒரு பார்ப்போங்க. ரிஷபராசி நேர்களே, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான், 4க்கு அதிபதி சூரியன் குருவோடு வந்து சுபத்துவம் பெறாருங்க. அதாவது அவர் சூரியன் வந்து குருவோடு இணையும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள், திட்டங்கள் வெற்றி அடை போது. முக்கியமா வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நிறைய பேர் வந்து வேலை மாற்றம், இப்போ வந்து புதிய வேலை கிடைக்கணுங்க, ஒரு இந்த சம்பளத்துல போய் சேரணும், இதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர்லாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருப்பீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்ல ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டு வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் வந்து நல்ல ஒரு அமோகமா இருக்கு போது சொல்லாங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி நிலைமை எல்லாம் மாற்றம் அடைய போது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேற போதுன்னே சொல்லாங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவானும் சூரியனோட இணையறாரு இந்த மாதம் ஆடி மாதம் 15ஆம் தேதி பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவு, பொருளாதாரம் இவ்வளவு நாளா இருந்து வந்த, அதாவது உங்களோட ஆசைகள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேற போதுன்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்னா உங்க குடும்பத்திற்காகவும், உங்களோட மனைவி, உங்களோட குழந்தைகளுக்காக நீங்க போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்காக நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. உங்க மனைவிக்கு வந்து ஒரு பிடித்த மாதிரி உங்களுக்கு நகை கேட்கறாங்க, இல்ல
பேங்க்ல ஏதோ பொருள் கேட்டிருக்காங்க, வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணுங்க, இதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, அதுவும் நடக்கும். ஏன்னா இல்லங்க இவ்வளவு நாளா இப்போ ஒய்ஃப் அங்க போயிருந்தாங்க, சண்டை போட்டு அங்க போயிருந்தாங்க, இல்ல கணவர் எங்க வீட்லங்க ஊர்ல இருந்தாரு, வேலை நிமித்தமா வெளியூர்ல இருந்தாருங்க, அவர் வரவே இல்லைங்க, இது எப்படிங்க நடக்கும்னா அவங்களாம் மாற்றலாகி இங்க வந்துருவாங்க. ஸோ இப்பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். ஸோ செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வந்து உங்களுக்கு உங்க வாக்கு வந்து தைரியம், வீரியம், அதாவது உங்களோட சொல்லுக்கு வந்து மரியாதை குடுக்குற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுத்துருவாரு. உங்களோட மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் நீசமாவறாருங்க. அதனால நீங்க வந்து கொஞ்சம் மனக்குழப்பத்திலயும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகள் விஷயத்துல வந்து நீங்க வந்து அவங்க இது பண்ணிடுவாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது பயமோ, ஏதாவது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு மாரி அமைப்பு இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு மனக்குழப்பம், என்னடா ஆச்சு குழந்தைகளுக்கு என்னாச்சு? ஏன்னா செவ்வாவின் பார்வையும் படுது, சனியோட பார்வையும் வந்து உங்க ராசி மேலேயே படுறதுனால, அதுவும் வந்து அது 5ஆம் இடத்துல நீங்க போய் அங்க போய் நீச்சமாவறதுனால, உங்களுக்கு குழந்தைகள் மேல இருக்கிற தவிப்பு, சரி அவங்க அவங்க ஏதாவது நல்லா படிப்பாங்களா? அவங்க படிக்கவே மாட்டானே, இந்த மாரி அடம் புடிச்சிட்டு இருக்கானே, விளையாடிட்டு இருக்கானே, சொல்ற பேச்சு கேட்க மாட்றானே என்ற குழந்தைகளின் அக்கறையின் மேலமா ஒரு பாசம், துடிப்பு இந்த மாரி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க, நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, அவங்க வீட்ல எங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது அவங்க ஒழுங்கா இருக்காங்களா? ஏன்னா உங்க ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க, அவங்க ஒழுங்கா இருக்க மாட்றாங்க. ஸோ நீங்க வெளியூர்ல இருந்து வேலை பார்க்குறீங்க, இப்போ வந்து நீங்க இதனோட மன உளைச்சல், அதாவது குழந்தைகளோட பிரச்சனை உங்களுக்கு வர வச்சு, நீங்க வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு வர மாரி அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா 2 விதமா இது நடக்குங்க. இவ்வளவு நாளா பிரிந்து இருந்தவர்கள் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்க போது. அது மட்டுமல்ல குழந்தைகளுக்காக சில பிரச்சனைகள் உருவாகி அதை வந்து நீங்க வந்து அதனால நீங்க வந்து ஒரு மனக்கலக்கத்துக்கு உண்டாகக்கூடிய மாதமாகவும் இருக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுது, உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால இந்த இதை வந்து கொஞ்சம் சற்று கவனம் தேவை. ஸோ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும் சூரியனும் புதனும் இணையும் பட்சத்தில் உங்களுக்கு சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்கு. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. முக்கியமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வந்து குடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி குடுத்துருவார். ஸோ உங்களுக்கு சனி பகவான் பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு விறதுனால, அதுல வந்து கொஞ்சம் சுகம், கஷ்டம் இதெல்லாம் ஏன்னா செவ்வாயும் அவர் கனெக்ட் பண்றாரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், பிரச்சனை இந்த மாரிலாம் இருக்க போது. அது யாரால வரப்போகுதுன்னா, உங்களோட குழந்தைகளால பிரச்சனைனால வர மாரி அமைப்பு இருக்கும். அதனால இதுல மட்டும் சற்று கவனம் தேவை. முக்கியமா நீண்ட நாளா கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்வு கிடைக்க போது. நீங்க வந்து ஒண்ணா சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்ல வந்து ஒரு நல்ல காரியம் பண்றது, சுப நிகழ்ச்சிகள் பண்ற அமைப்பு எல்லாம் கண்டிப்பா இருக்கும். குழந்தைகளின் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அவங்கள கொஞ்சம் நீங்க ரொம்ப கண்காணிப்பா பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்க ராசியில சனி, அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனியினோட பார்வையும், செவ்வாயோட பார்வையும் சேர்ந்து பார்க்கறதுனால சில அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில், விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சில சங்கடங்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.